நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிற நம் ஆண்டவர் தாமே இந்த சிலுவை பாதை தியானத்திற்கு வந்திருக்கிற நம் எல்லோரையும் தேவன் தாமே விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சிலுவை பாதைகளை வசனங்களை நாம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு நடத்தும்படிக்காக அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளிலே ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் ஆண்டவரே மனமிறங்கும், எங்கள் குடும்பத்தை இரட்சியும், எங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க, எங்கள் மீறுதல்களை மன்னிங்க என்று சொல்லி இந்த ஆண்டவரே மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதிக்கு எங்க எல்லாரையும் ஒருமனப்பட்டவர்களாய் அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம், கொடாக்குடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். அருமையானவரே, ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்திலே 4வது பாடல் ஸ்டார்டிங்லயே பாருங்க. 4வது பாடல், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தெரிந்த பாடலை எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடலாம். 4வது பாடல், அல்லேலூயா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார், சிலுவையில் தொங்கும். 4வது பாட்டு, திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். முள்முடி தலையில் பாருங்களேன், முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களேன், முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. கள்வர்கள் நடுவில் கதறுகின்றார், கள்வர்கள் நடுவில் கதறுகின்றார், கருணை தேவன் உனக்காக சிலுவையில். எல்லாருமா சத்தமா ஆமென். திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். கை காலாணிகள் காயங்களே கதறுகின்றார் தாங்க முடியாமல். கை காலாணிகள் காயங்களே கதறுகின்றார் தாங்க முடியாமல். இறைவாயே என்னை கை நெகுந்தே, இறைவாயே என்னை கை நகுந்தே என்றே அழுது புலம்புகிறார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார், சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் பேசின வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். அவர் நமக்காய் மன்றாடி நமக்காய் பரிந்து பேசுகிறது நிமித்தம் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். எல்லோருமாய் கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய முகத்தை நோக்கி நாங்க பார்ப்போம். ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காக தொங்குகிற இயேசுவே, 2026வது வருஷத்திற்கு முன்புதான் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் தொங்கினவரே, எங்களுக்காக பாடுபட்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைங்க ஆண்டவரே, எங்கள் கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்களும் உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. 2 மாதங்களை கடந்து 3வது மாதத்தின் ஆண்டவரே இந்த முதல் வெள்ளிக்கிழமை சுவாமி எங்களை 6ஆம் தேதிக்கு எங்கள் எல்லாரையும் சகோதர சகோதரிகளை தாய்மார்களை நீர் அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்தவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவையில் தொங்கும் இயேசுவையே பார்க்கிறேன் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது ஆண்டவரே. உடைய தழுவுகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுகமாகணும், நாங்கள் பலன் அடையணும் ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் அடையணும் ஆண்டவரே, நாங்கள் ஆறுதல் அடையணும் ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாய் வாழணும் ஆண்டவரே. தேவன் எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதை அனைவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் தந்தை சந்திங்க ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவனங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே அவரை துதித்து ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவராக இருக்கிறபடியாலே அந்த நல்லவராம் தெய்வத்தை நாம் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை நம்மோடு கூட என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் கடந்த ஜனவரி, பிப்ரவரி, கடந்த மார்ச் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் அமரும்படிக்காய் நம்ம தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்ல போகிறோம். ஆகவே தேவனை துதிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே சிலுவையின் மேன்மைகள் அந்த தியானங்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் என்று சொல்லி அந்த ஒரு காரியங்களுக்கு மாத்திரம் நம்ம துக்கப்படுக்காமல் எதற்காக மரித்தார், அவர் ஏன் எனக்காக அவர் மரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை சிந்தித்து எதெல்லாம் நாம் விட வேண்டுமோ, எதெல்லாம் நாம் திருந்த வேண்டுமோ அந்த காரியங்களை திருந்தி வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் இன்னும் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே துதிக்கிற வசனத்தை வைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமா, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமா வாழணும், இருக்கணும் என்று சொல்லிதான் நமக்காக அவர் கல்வாரியில தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆக அந்த நல்லவராம் தெய்வமே நாம் துதித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது அவர் ரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மளை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் அவர் ரத்த கோட்டைக்குள்ளாய் நம்ம மூடி மறைத்துக் கொள்ளணும் சொல்லிட்டு உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 113 சாங் நம்பர் 113 113வது பாடலை நாம சேர்ந்து எடுத்து பாடலாம். தேங்க்யூ.
ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எனக்காய் பாசமாய் சிலுவையில் பலியானார், என் பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுமா, நம்மை இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அவனும் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. ஆமென். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறந்தாலும் நம்மை மறவாத இயேசு. ஆமென். ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். நம்மை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. அவர் ரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் மூழ்கி விட்டோம் சொல்லுங்க. எந்த தீங்கும் நம்ம தீண்டவே தீண்டாது, அணுகவே அணுகாது. ஆர்வத்தோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருக்கும் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்துல யார் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஏனென்றால் இந்த உலகம் எல்லாரும் மறக்க செய்யும். உலகத்துல வாழ்ற எல்லாரும் மனிதர்கள் பொய்யர்கள். வசனம் சொல்லுது, நான் மனிதரை போல பொய் உரைய மாட்டேன். பொய் உரையாத தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த தேவன் நாம துதிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடிங்க, கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. இந்த நிமிஷம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமான நிமிஷம். இதை நீங்க பயன்படுத்திக்கங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிங்க. உங்க துதி தேவ சமூகத்தை வரைக்கும் போய் எட்டணும்னா நீங்க துதிக்கிறது உங்க காதுல கேட்கணும். ஆமா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றோடும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Lord. நன்றி, 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 நன்றி. Thank you Lord. நன்றி ராஜா, நன்றி, நன்றி. முழு உள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் துதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் அவரது
துதியின் மத்தியில வாசம் செய்கிறபடியால அந்த துதியை தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். துதித்த நாம இன்னும் துதித்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு வாக்குத்தத்த வசனத்தை நாம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் blessing word, stay with Jesus. ஆண்டவரே என்னோடு கூட இருங்க என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 22:26, Psalms 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள், அந்த இருதயம் தான் என்றும் வாழும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள் தான் அவரை துதிப்பார்கள். அப்போது அவரை துதிக்கும் போதுதான் அந்த இருதயங்கள், நம்முடைய ஜீவன்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாழும். இதெல்லாம் செத்து கிடைக்கிறதோ அதெல்லாம் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த நாட்களில நிறைய ஆர்கன்ஸ் செத்து கிடக்கிறது. நிறைய பேருக்குமா இல்லைங்களா? நிறைய பேர் டயாலிசிஸ்க்கு போயிருக்கிறாங்க. ஆகவே நாம ஒரே காரியத்தை செய்யலாம். ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அவங்களும் துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகணும். ஆண்டவரே செத்து கிடக்கிற ஒவ்வொரு அவயங்களும் உயிர் அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சமூகத்தை அந்த நாட்களே எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வசனத்துக்காக நம்ம நன்றி 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 தகப்பனே. இந்த நாட்களுக்காக ஆண்டவரே கொடுத்த வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரே, நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் உம்மை தேடி ஆராதிக்கும் போது தகப்பனே நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி. தேவனை துதித்த நாம், தேவனை ஆராதித்த நாம், வாக்குத்தத்த வசனத்தை பார்த்த நாம் ஒரு சில கருத்துகளுக்காக ஜெபித்து நேரடியாக நம்முடைய திருவசனங்களுக்கு நாம கடந்து செல்ல போகிறோம். இந்த நாட்களிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அந்த பிழைக்கக்கூடிய வசனங்களை கேட்பதற்கு முன்பாக இதோ நம்ம ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து சில கருத்துக்களுக்காக, விசேஷமாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் அவங்க மனைவிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியாக ஊழியக்காரராகிய சகோதரர் மரிய கிறிஸ்டி, அவங்க மனைவி லீனா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த சகோதரி எல்டி ஷூல இருக்கிறாங்க. அவர்களை போல நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் மனைவிகள்மா, அவங்க குடும்பங்கள், அவங்க பிள்ளைகள், ஏன் ஊழியக்காரர்களுக்கு நிறைய பலவீனங்கள், ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு வல்ல தாக்குதல், எதையோ எந்தெந்த சூழ்நிலையோ தாக்குதல் இருக்குது. ஆகவே ஆண்டவரே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, கூட பிறந்தவங்களை விட்டு இறைப்பணிக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் கூட ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இல்ல ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்களுக்கும், ஃபாதர்ஸ்களுக்கும், பிஷப்புகளுக்கும், இதோ ஆர்ச் பிஷப்புகளுக்கும், பாஸ்டர்களுக்கும், போதகர்களுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்துங்க. சோர்வுகள் வேண்டாம். அப்படியே சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க ஜெபம் ஒரு ஊழியக்காரருக்கு போய் செல்லும். உங்க ஜெபம் ஒரு ஊழியக்கார குடும்பத்துக்கு போய் செல்லும். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. எங்கோ இருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, ஆபத்தில் இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா ஊழியக்காரர்களையும் தொடுகிறார். எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறார். உபவாசத்தோடு இன்று இந்த ஜெபிக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். அசைவாடுவார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அவங்க மனைவிமார்களை தொடுங்க, அவங்க பிள்ளைகளை தொடுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. ஒருவரே வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் எதிர்காலங்களை ஆசீர்வதித்து தாங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை தாங்க. கால்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். விசேஷமாக நம் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுல முக்கியமாக இஸ்ரேல் தேசத்துக்காகவும், துபாய் தேசத்துக்காகவும்,
அரேபிய தேசத்துக்காகவும் அயல் நாடு எல்லாரும் அந்த கருத்துல கொடுக்க போகிறோம். நிறைய பேர்கள் நிறையதை இழந்திருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவரே, நீங்க அந்த குடும்பங்களை ஒரு விஷயம் பாருங்க. குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க, உயிர்களை இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களும் படைத்த தேவன் நீங்க தான் ஆண்டவரே, அவங்களுக்கும் ரட்சகர் நீங்க தான் ஆண்டவரே, உலகத்தின் ரட்சகர் நீர் தான் ஆண்டவரே. சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, யார் வன்முறைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்களை மாற்றவும் உங்களால முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், அது ஒரு காரியத்தை நாங்க செய்கிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. திக்கற்றவளா இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, கதறிக்கொண்டு இருக்கிற, பயந்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க ராஜா, சமாதானத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீர் எல்லாம் தொடைக்கிற தேவன் ஆண்டவரே. நிறைய காரியங்களை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை இழந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி இழந்திருக்கிறாங்க, மனைவி கணவனை இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வீடு வசதிகளை இழந்திருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாம நடுத்தருவில் இருக்கிறாங்க ராஜா. அப்பா, மன இறங்குங்க ராஜா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வன்முறை செய்கிறவர்களை சந்திங்க ராஜா. அவங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுங்க தகப்பனே. ஆண்டவரே, எதிராக போராடுகிற பிள்ளைகளை சந்திங்க தகப்பனே. அவர்களுக்காக நீ ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உலகமே இந்த நாட்களில் தவறு நாட்களில் இருக்கிறாங்க ராஜா. எல்லா ஜாதி ஜனங்களை கண்டு சந்திப்பீராக ராஜா. தேசங்களை தொடுங்க தகப்பனே. தேச எல்லைகளில் சமாதானத்தை தாங்க ராஜா. எல்லா கண்ணீரையும் தொடியுங்க தகப்பனே. என் கர்த்தரி சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா, உன் தேசத்துக்கு சேவை வேண்டுமா? உன் தேசத்துக்கு சமாதானம் வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கதறு என்று சொல்கிறீரே. எங்கள் கர்த்தரை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை தாங்க ராஜா. டிக்கெட் புக் பண்ணி தன் தேசங்களுக்கு வர தயாரா இருக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்து விடுங்க ராஜா. அவங்க வீட்டு ஆண்டவரே தேசத்துக்கு வரட்டும் தகப்பனே. அவங்க தாய்நாடு வந்து சேரட்டும் ராஜா. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒன்று சேர்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் ஆண்டவரே. எந்த நோக்கத்துக்காக இப்படி ஆனது எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனா உங்களுக்கு தெரியும் இயேசு சுவாமி. சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, செயலிகளை கட்ட பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறே. அந்த தேசங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பயத்தை மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேசங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். விசேஷமாக இந்த நாட்களிலே சொல்லுகிற ஒவ்வொரு பேரையும் கருத்துக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் இவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கின்ற தேவன். இந்த வேலையில விசேஷமாக அமலமேரி அம்மாக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அவங்களுக்கு பல்வலி, அந்த பல்லு எடுத்திருக்காங்க. ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கிறது. அந்த அமலமேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் சொல்லுங்க, அமலமேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். சகோதரி ஷீலாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த சகோதரிக்கு நல்ல ஹெல்த் வேணும். அந்த ஹெல்த் இஷ்யூ கர்த்தர் மாற்ற சொல்லி அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி ஷீலாக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி சாந்தி அந்த வீட்டுக்காக வாங்கின காசு அந்த சகோதரிக்கு வந்து கொடுக்கணும் என்று சொல்லி அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, வீட்டுக்காக வாங்கின பணங்களை மறுபடியும் கொண்டு வந்து அந்த சகோதரி கிட்ட கொடுக்க, அந்த சகோதரிட்ட கொடுக்க, அந்த மகனோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அவங்க பணம் அவங்க கிட்ட வந்து சேரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல சகோதரி ராதா அவங்களுக்கு லெக் பெயின் இருக்கிறதாம். அந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, சகோதரி ராதா எங்க இருந்தாலும் தொடுங்க ஆண்டவரே. இன்று அவருக்காக இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த சகோதரி விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே மகள் ராதாவை தொடுவதற்காக உமக்கு நன்றி. அதே போல சகோதரி குமாரி அவங்களுக்கும் இருக்கிற ஹெல்த் இஷ்யூ, பாடி பெயினுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே. சகோதரி குமாரிக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜாயிண்ட் பெயின்களை கர்த்தர் மாற்றுங்க. மகளை சுகத்தோடு பலத்தோடு வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல தரிசனமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணா இவ்வட்டுமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்துக்காக நன்றி. இன்னுமாய் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி அந்த சமூகத்தை தேடி வந்திருக்கிற அந்த தாயாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ரஞ்சித் குமார் அவங்க மனைவி ராதிகா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் வேலையில்லாத இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி ரஞ்சித்துக்காகவும் ஆண்டவரே ராதிகாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீரல்லவா இணைத்து குறைவுகளை மாற்றி போட்டு ஏற்ற வேலையிலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து நல்ல ஆண்டவரே அந்த வீட்டை கட்ட நல்ல ஜாபையும் கொடுக்க வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த பிள்ளைகளை சாட்சியா வைக்கிறதுக்காக மக்கள் நன்றி. ராஜ்குமார் என்ற சகோதரன் அவருக்கு ஹிப் பெயின் இருக்கிறது. அந்த ஹிப் பெயின் இருந்து பரிபூர்ண விடுதலை கர்த்தர் அந்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சகோதரர் ராஜ்குமாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஆண்டவரே. மகன் ஆண்டவரே படுத்துக்கொண்டு நின்று கொண்டே ஆண்டவரே படுத்துக்கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த மகனை கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. அந்த எலும்புகளை தொடுங்க தகப்பனே ஆண்டவரே. நீரே வலிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன் வேலைகளை அவங்களே செய்ய தகப்பனே. அப்பா நீரே எலும்புகளை பலப்படுத்தி வைக்க வேண்டுமா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஜெசியம்மாக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்காக ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தாவே ஜெசியம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் இருக்கிறதான எல்லா முட்டு வலிகளை கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. தாயாரை நன்றாய் நடந்து இந்த சமூகத்தை கொண்டு வந்திருக்கிற அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் தாயாரை அளவில்லாமல் ஆசீர்வதியும். அதே போல சகோதரி ரீட்டா அதிகமான சுகர் ஜாஸ்தியாகி அந்த மகனால படுத்த படிக்கா இருக்கிற மகள் ரீட்டாக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா ஆண்டவரே. மகளை தொடுங்க ஆண்டவரே. மகளை நம்பி எத்தனையோ பேர்கள் சீட்டுகள் கொண்டிருக்கிறாங்க. அவங்கவுங்க பணத்தை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட பேசுங்க. இதெல்லாம் நடத்தக்கூடிய மகளுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. இந்த காரியங்கள் எதுவும் இஷ்யூ ஆகாதபடிக்கு தகப்பனே நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை எந்த டென்ஷனும் மகளுக்கு அதிகமா தாக்காதபடிக்கு ராஜா மகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த வேளையில பிரமிளா இதோ அவர் இந்த டிக்கெட் இந்த துபாய் டிக்கெட் இந்த டிக்கெட் எல்லாம் பண்ணுகிற மக்கள் அதிகமான டென்ஷனா இருக்குது. ஆகவே ஆண்டவரே மகள் பிரமிளாவுக்கு போதுமான கிருபை தாங்க ராஜா. டென்ஷன் எல்லாம் மாற்றி அந்த பண பிரச்சனைகள் எதுவும் மகள் தலையிலே வந்து விடாதபடிக்கு ராஜா போதுமான ஞானத்தை மகளுக்கு தந்து நீர் மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி மேரி பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் படுத்த படிக்கா இருந்த மகளோடும் அவங்க மகன் வினோதோடு கூட தேவன் இருந்து இந்த தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற மகளுக்காக கர்த்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமா இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ராஜா. மகளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே. சாப்பிடுகிற கொஞ்சம் உணவு தண்ணீரா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மகளுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஜெயமாக்காக ஸ்தோத்திரம். அந்த தாயோட ஒரே ஏக்கங்கள் தன் கணவன் தன் பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சகோதரி தாயாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த முழு குடும்பத்தை ரட்சிங்க தகப்பனே. தேவனை அறிகிற அறிவு வரட்டும் தகப்பனே. அவங்க ஜெபத்திற்கு எந்த தடையும் வராதபடிக்கு அவங்க தடை சேருகிற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி அப்பா இந்த நம்ம தவ நாட்களிலே அவங்க அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ரட்சகர் இயேசுவை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக உமக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி மேரியம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே ஆண்டவரே மணி மேரியும் சுசானா டானுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை கர்த்தர் பாருங்க தகப்பனே. தேவைகளை பாருங்க ராஜா. கர்ப்ப கண்ணினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க இருப்பதற்கு நல்ல வீட்டை கொடுத்தீரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா மகளுடைய கர்ப்ப கனியை தொட்டு தகப்பனே ஏற்ற வேளையில ராஜா நீரே மகளுக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி. கடைசியாக நமக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஒருவேளை வேதத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், சர்ச்சுக்கு போற பிள்ளைங்களா இருக்கலாம், போவாத பிள்ளைங்களா இருக்கலாம். ஆண்டவரே இவர்களை எல்லாரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. எங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்குள்ளாய் வர வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் எங்கள் பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. ஆகவே எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கணவன்மார்களை எங்க ரத்த உறவுகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தொடுங்க தொடுங்க என்று சொல்லுங்க. ஏசப்பா சிலுவின் மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொண்டது போல அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சிலுவின் தியானத்துக்குள்ள அவர்கள் வரட்டும் தகப்பனே என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஹalleluya. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி 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 நன்றி. கடைசியாக நம்ம வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணோம். இப்பொழுது பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம இருக்கிற ஊழியக்காரர் ஆண்டவரே எக்ஸாமினேஷனுக்காக இந்த நாட்களில் செகண்ட் பியூசி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க. SSLC பிள்ளைகளுக்காக, டிகிரி பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, அவங்க எதிர்காலங்களுக்காக, முக்கியமாக ஆண்டவரே அப்பா நிறைய பேர்கள் ஆண்டவரே படித்த படிப்புக்கு வேலை இல்லை, வேலை இருந்தாலும் கரெக்டான சம்பளங்க இல்லை. இப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகள் மேல மன இறங்கி இதை நம்பி நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, நிறைய சீட்டுக்கு போட்டிருப்பாங்க, நிறைய பைனான்ஸுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே இவர்கள் மேலாம் மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து கடைசியாக நம்ம சகோதரர் ஜெபம் பண்ணட்டும். வேத வசனங்களுக்காய் காத்திருக்கிற நம்மோடு கூட தேவன் பேசட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி. நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, ஏழை எளியவருடைய கண்களை திறந்து, ஆண்டவரே பேதையுள்ளவருடைய கண்களை திறந்து இயேசுவின் நாமத்தை அறிய வேண்டும், இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை கண்டால் தேவனங்களை எல்லாம் முன்குறித்திருக்கிறார்கள். நன்றி. இந்த நாள்ல கூட ஆண்டவரே மறித்து போயிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாவத்திலே அநியாயத்திலே அக்கிரமத்திலே மறித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுபக்கமாய் உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலே, நஷ்டத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, சோர்வுகள் மத்தியிலே எல்லாரும் படிக்கிறாங்கப்பா. தாய் தகப்பன் படுகிற எல்லா பாடுகளை பிள்ளைகள் பார்த்து நன்றாக படித்து நல்ல மார்க் எடுத்து எல்லாரும் பாஸ் ஆகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கூடாக்கூடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் புருஷக்குள்ள ஜீவபலியாய் பரிசுத்தபலியாய் தேவனுக்கு உகந்த நன்றி உள்ள பிள்ளைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. புருஷ பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா ஜெபிக்கிற ஜபங்கள், துதிக்கிற துதிகள், ஆராதனைகள் எல்லாமே பாதம் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்கிறதுக்காய் கூடாக்கூடி நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. இதே எங்கள் நம்பிக்கையின் தேவன், இதே எங்களுக்கு வழிவாசல்களை உண்டாக்குகிறவர். எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதிங்க. SSLC மற்றும் PC எழுதி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு குறை இல்லாதபடிக்கு அடுத்த மாசம் டிகிரியில எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி. ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போக கூடாது, ஒவ்வொரு துர்ச்செய்தி கேட்க கூடாது. எல்லாரும் நல்ல ஆண்டவரை மார்க் எடுக்கணும், எல்லாரும் நன்றாக பாஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும் ஆண்டவர். அப்படியே செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவர். கோடி கோடி நன்றி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தொடர்ந்து எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? தாய்மர்களாகிய நாம நம்முடைய கடமைகள். நிறைய பிள்ளைகள் பயந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே பயங்களை நீக்குங்க, தைரியத்தை தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை தந்து நன்றாய் இருந்தவும் நல்ல மார்க்குகளை வாங்குவோம், பாஸ் மார்க் வாங்குவோம். கர்த்தர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகவே இதனால வேத வசனங்களுக்கு நம்மை தயாரித்துக் கொள்ளும். அதற்கு முன்பாக ஒரு பழைய பாடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் பாடல் புஸ்தகத்துல 21வது பாடல், சாங் நம்பர் 21. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உங்கள் அன்பல்லவோ, பாழான உலகத்திலே எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே, வீணான வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை ஒன்று எனக்கு போதுமையா என்று சொல்லி அந்த கத்திற்கு கொடுத்து இந்த பாடல் நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உன் அன்பல்லவோ. பாழான உலகம் வேண்டாமையா, பாழான உலகம் வேண்டாமையா, வீணான வாழ்வை வெறுத்தேனையா, வீணான வாழ்வை
வேண்டும் நாதா முன்னாள் வல்லவோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ உலகத்தின் செல்வமே நிலையாகுமோ பேர் புகழ் கல்வி அழியாததோ நீரே போதும் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா முன்னால் வல்லவோ சொல்லுங்க யார் வேண்டும் நாதா வேண்டும் எது வேண்டும் நாதா முன்னால் வல்லவோ சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும் பேரின்ப நாதா நீர் போதாதா சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும் பேர் புகழ் நாதா நீர் போதாதா யார் வேண்டும் என்று ஏன் கேட்கிறோ யார் வேண்டும் என்று ஏன் கேட்கிறோ எங்கே நான் போவேன் உம்மை அல்லால் எங்கே நான் போவேன் உம்மை அல்லால் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா முன்னால் வல்லவோ என்னை தள்ளினால் எங்கே போவேன் அடைக்கலம் மீது உம்மை அல்லால் என்னை தள்ளினால் எங்கே போவேன் அடைக்கலம் மீது உம்மை அல்லால் கல்வாரி நின்று கதில்லையே கல்வாரி நின்று கதில்லையே கர்த்தரின் பாதம் சரணடைந்தே கர்த்தரின் பாதம் சரணடைந்தே யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா முன்னால் வல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா முன்னால் வல்லவோ. கண்களை மூடுவோம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். வெறும் வாயின் வார்த்தை வழியாக எனக்கு நீர்தான் வேண்டும் என்று நம்ம சொன்னது மாத்திரம் இல்லாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமாண்டவரே நீர்தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர்தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும் ஆண்டவரே எல்லா பேரின்பமும் எங்களுக்கு சீக்கிரம் போயிடும் ஆண்டவரே ஆனால் நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் வசனங்கள் மாத்திரம் எங்களுக்கு வேண்டும் உங்கள் வார்த்தைகளை கேட்டதன்படி நடக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி அருமையான இந்த மத்தியான வேளைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எல்லா துதியின் மத்தியிலே வாசம் செய்த எங்கள் தேவனே இப்போது துதித்தோம் நன்றி சொன்னோம் ஜெபித்தோம் வசனங்களை வாசித்தோம் ஆண்டவரே இப்பொழுது நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு தூக்கத்தையும் சோர்வையும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே சீராக்குகிற குலைக்கிற எல்லா ஆவியர்களே இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க ராஜா நாங்க தெளிவா இருக்கட்டும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்க உற்சாகமா இருக்கட்டும் தகப்பனே. முக்கியமாக இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட நீங்க இருக்க தகப்பனே. ஜார்ஜ் ஆரிக்கை தாசி கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே நீங்க இருக்கிற அந்த கால்களை தொடுங்க தகப்பனே ஆண்டவரே அலர்ஜியை தொடுங்க தகப்பனே உடம்பு ஃபுல்லா அலர்ஜியா இருக்கிற அந்த மகனை கர்த்தர் தொடுவீராக ராஜா சுத்தத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அந்த மனைவியின் ஜெபத்தை கேளுங்க தகப்பனே அந்த பிள்ளையின் வேண்டுதல்களை கேளுங்க
தகப்பனே. அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் கரம் தங்கியிருக்கட்டும் ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அசோக் பாலமா முழு குடும்பத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறாங்க. என் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீரே அந்த பிள்ளைகள் விண்ணப்பங்களை கேட்கிறமைக்காக உமக்கு நன்றி. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த நேரிலே உங்க வசனங்களை கேட்க பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருவரும் தொடுவீராக ராஜா. இந்த நாளில் பிளட் டெஸ்ட்களும் எல்லா ஆண்டவரே டெஸ்ட்களும் நார்மலாய் வரட்டும் தகப்பனே. நீரே ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா டாக்டர்ஸ் மார்களும் ஆண்டவரே நீங்க தொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேசத்தின் எல்லை காவலர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் யாரெல்லாம் உண்மையாய் ஊழியம் செய்கிறார்களோ அது யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, டாக்டரா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, மிலிட்டரியா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு மினிஸ்டர்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி. எல்லாவற்றும் பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. ஊழியக்காரரை மறைத்து எங்களோடு கூட பேசுங்க. அந்த கால்களுக்கு நல்ல வலிமையை தாங்க ராஜா. நரம்புகளை தொடுங்க தகப்பனே. நீரே ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த வெள்ளிக்கிழமை அன்று எங்கெல்லாம் ஜெபம் கூட்டங்கள் நடக்கிறதோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நமக்கு நாமே கரங்களை தட்டுவோம். நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை வழியாக தேவன் பேச போகிறார். நன்றி நன்றி. தேங்க்யூ. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். வந்திருக்கிறவங்க எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாய் மாற்றி அனுப்புவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நேரடியாக செய்திக்கு நாம கடந்து போவோம். நாம இந்த 40 நாளளவும் சிலுவை பாதைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பேசினதான சிலுவையிலிருந்து பேசின அந்த 7 வார்த்தைகளையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த சிலுவை நிமித்தம் எப்படியெல்லாம் நமக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் நமக்கு தந்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஆண்டவர். இந்த சிலுவை பாதை நாட்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காரியம் லூக்கா 22வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 22வது அதிகாரம். ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கலாம். 4 வசனங்கள். அதாவது லூக்கா 22வது அதிகாரத்துல 40, 41, 42, 43, 44, அதாவது 5 வசனம். ஒருத்தரை நிறுத்தி நிதானமா கெத்செமனே தோட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்த்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற தலைப்புல இயேசுவின் ரத்தத்தை குறித்து நம்ம செய்தியை கேட்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் நமக்கு எப்படிப்பட்ட சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது, எப்படிப்பட்ட விடுதலையை தருகிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறது, எப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறது என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தை குறித்து இந்த நாளில நாம் தியானம் பண்ண போகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை நாம எழுதி வச்சுக்கோம். படிக்கலாமா? ஒரு வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் சீடர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தான் இந்த 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் தூரமாய் போய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இந்த கெத்செமனே சபையில வியாகுலம் நிறைந்தவராய் பாடுகளை அனுபவிக்கிறதற்கு முன்பதாக, சிலுவையை சுமக்கிறதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனை நோக்கி செய்கிற விசேஷமான ஜெபம் தான் அது. ஆண்டவரே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த சிலுவை நான் சுமக்கிறேன்,
ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் செய்த விசேஷமான ஜெபம். அடுத்த வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதர் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிகமான ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது, பூமியிலே விழுந்தது. அல்லேலூயா. பெரும் துளிகளாய் அவருடைய வேர்வையோடு கூட அந்த வேர்வையின் துளிகள் ரத்தமாக பெரும் ரத்தம் துளிகளாக மாறி இந்த பூமியில விழுந்தது, கெத்செமனே தோட்டத்தில விழுந்தது. அப்புறம் அவர் ஜெபம் பண்ணி முடிந்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு அடுத்து நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அல்லேலூயா என்று சொன்னார். அப்புறம் 44. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். 44வது வசனம் தான். அதாவது 40 இருந்து 44 5 வசனம். 40 வசனம் படிங்க. சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, இதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதுதான் நடந்த சம்பவம். ஆக பிரியமானவர்களே, 40 இருந்து 44வது வசனம் வரைக்கும் நடந்த சம்பவம் இதான். அதாவது சீடர்களை அந்த இடத்துல சொல்லிவிட்டு நீங்க இங்கிருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கல்லெறிகிற தூரத்துல போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்த விசேஷமான ஜெபம் தான் இந்த அற்புதமான ஒரு ஜெபம். பிதாவே, இந்த பாத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவங்களின் அந்த சிலுவை நான் சுமக்க வேண்டுமானால் ஆண்டவரே சுமக்கிறேன், இல்லை என்றால் இந்த பாத்திரத்திலிருந்து என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆக பிரியமானவர்களே, இப்படி அவர் வியாகுலப்பட்டு மிகுந்த பாரப்பட்டு அவர் ஜெபிக்கும் போதுதான் வியார்வை பெருந்துளிகளாக இந்த பூமியிலே விழுந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நமக்காக வியர்வை ரத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தினார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில அன்றைக்கு ஆபேலின் ரத்தம் அங்கே பேசினது. அந்த ரத்தத்தை குறித்து தான் காயினிடத்தில் ஆண்டவர் கேள்விகளை கேட்டார். இதோ ரத்தம் என்னை கூப்பிடுகிறது என்று சொல்லி, அதே ரத்தம் தான் அங்கே பாவம் நுழைந்தது. இங்கே பாவத்தை போக்க கெத்செமனே தோட்டத்தில வியார்வ ரத்தமாய் சிந்தி ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி அந்த பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அந்த சிலுவை கோரத்தில ஆண்டவர் அந்த பாடுகளை அடைந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கே வந்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தூக்கத்தினாலே நீங்கள் இருக்கிறது என்ன? ஆக என்னோடு கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா என்று சொல்லி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் பண்ணும் போதுதான் சோர்வுகளே வரும். சீடர்களுக்கே தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வரணுமா வரக்கூடாதா? கட்டாயமா வரும் இல்லையா? அந்த சோதனைக்கு நீங்க உட்படாதபடிக்கு, அந்த தூக்கத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதபடிக்கு வசனத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, சொல்ற செய்தியை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா தூக்கம் வராது, சோர்வு வராது. ஹல்லேலூயா இல்லையா? யார் எப்படின்னா பாடின்னு போட்டோம், யார் என்ன ஜெபம் பண்ண போட்டோம் அப்படின்னு நம்ம அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கிற தூக்கலாம் வரும். அப்பதான் சோதனைக்கு மேல சோதனையே வரும். அப்பதான் பிசாசு சொல்லுவான், தட்டி கொடுத்து, நீ தூங்கு மகனே, அவர் என்னன்னா சொல்லின்னு போறாரு, தூங்கு மகளே நீ அப்படின்னு சொல்லும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட விழுத்திருந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? ஆக சோதனைக்கு நீங்கள் உட்படாதபடிக்கு விழுத்திருந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபிக்கிறவர்களாயிருங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவர்களாயிருங்க. அந்த ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போதுதான் விசேஷமான ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு சித்தங்க, பிதாவுக்கு சித்தம். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், நம் எல்லாருடைய பாவ சாபங்களை ஆண்டவர் நீக்கிவிட்டார். யோவான் 6ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே என்ன சொல்லுகிறது பாருங்க. மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 54, 55 இந்த வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. மிக அருமையா சொல்லுகிறது. அங்கே ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகிற வார்த்தைகள். யோவான் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 54, 55. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம். என் மாம்சத்தை புசித்து பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாதாரணமான ரத்தம் கிடையாதுங்க. அல்லேலூயா. அவருடைய மாம்சத்தை புசிக்கிறதற்கும் அவருடைய ரத்தத்தை குடிக்கிறதற்கும், அதாவது அப்பமும் ரசமும் குடிக்கிறதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து ஆராதனையில பங்கேற்கிறோமே. எதுக்காக? ஆண்டவரே, உம்முடைய உடலாகவும் உம்முடைய ரத்தமாகவும் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பத்தின் வழியாக திராட்சை ரசத்தின் வழியாக எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே. உம்முடைய சிந்தனை போல மாறின ஆண்டவரே, உம்முடைய எண்ணங்களை போல மாறின ஆண்டவரே. என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. நீர் எனக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தம் ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்ட இந்த சரீரம் ஆண்டவரே, அது அப்பத்தின் வழியாய் ரசத்தின் வழியாய் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரத்தத்தை குறித்து விசேஷமான ஜெபத்தோடு கூட தாங்க அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் எதை சாப்பிடுகிறதுக்கு முன்பதாக ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி சாப்பிடும் போது அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை நினைவு கூறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதே யோவான் 17ஆம் அதிகாரத்துல அங்க வாங்க, அங்கே ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. 11வது வசனம், 17வது இல்ல யோவான்ல மன்னிக்கணும், லேவியராகமம் முன்னால வாங்க. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல பாருங்க, அங்கே மிக அற்புதமான எடுத்துவங்க பேஜ் நம்பர் சொல்லுங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். இந்த ரத்தத்தினால நமக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. இந்த ரத்தம் நம்மை எப்படி வாழ வைக்கிறது என்று சொல்லி இங்க பைபிள் சொல்லுகிறது. லேவியரா 148வது பக்கம் பாருங்க. 17ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தினால் இருக்கிறது, ரத்தத்திலே இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
பாவ நிவர்த்தனை செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆமென். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆமென். மாம்ச உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மாம்சத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரத்தமே. இன்னைக்கு நிறைய டாக்டருங்க என்ன சொல்றாங்க இல்லையா, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, பிழைக்க முடியாது. ஏன் டாக்டர் அப்படின்னா அவர் உடம்புல ரத்தமே இல்லைங்க, ரத்த ஓடாட்டமே இல்ல, ரத்தம் கெட்டு போச்சு, ரத்தம் குறைஞ்சாச்சு. பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது கூட சொல்றாங்க பாருங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாகுதுங்க, அதனால ரத்தத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, ரத்தம் குறைந்து போனால் உயிர் போய்விடும், ரத்த ஓட்டம் இல்லை என்று சொன்னால் உயிர் போய்விடும். ஆகவேதான் நீங்க சொல்லுகிறது மாம்சம் உயிர் வாழ்கிறது ரத்தத்தினாலதான். நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரத்தத்தினாலதான். இயேசு கிறிஸ்துவின் சிந்தின அந்த ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுகிறது, வாழ வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நமக்கு கொடுத்து தேவன் நம்மை வாழ வைக்கிறவரா இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தைகளை. அதிலே 14வது வசனம் படிங்க. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. சகல மாமிசத்திற்கும் ரத்தம் எப்படியா இருக்குதா, உயிரா இருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமம் ஆகையால் எந்த ரத்தம் ஜீவனுக்கு சமம் ஆகையால் எந்த மாமிசத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆண்டவர் கொடுத்த விசேஷமான கட்டளை அதான். மாம்சத்தை நீங்கள் துண்டு துண்டாக கொண்டு வந்து பலிப்பீடத்தில் வெட்டி வைங்க, அதன் ரத்தத்தை மாத்திரம் பலிப்பீடத்தின் மேல அந்த பலிப்பீடம் சுற்றிலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை குறித்து ஆண்டவர் மிக எச்சரிக்கையோடு கூட அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த மாம்சம் உயிர் வாழ்கிறது ரத்தத்தினாலேதான் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவோடு கூட உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா. சீக்கிரம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வாங்க, புதிய ஏற்பாடு வாங்க. அங்கே ஆண்டவர் பாருங்க, நம் எல்லாரையும் உண்டாக்கும் போது பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல மாம்சம் ரத்தத்தினாலே உயிர் வாழ்கிறது என்று சொன்ன தேவன் இல்லையா, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா. அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல மிக தெளிவோடு கூட இங்க சொல்லப்படுகிற வார்த்தை 26 வருஷம் படிங்க, 27 வருஷம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல கவனிங்க. மனுஷர், அதாவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், நல்ல கவனிங்க, மனுஷ ஜாதியான மாம்ச ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே, என்னது சொல்லுங்க, அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து வாழ வைக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் ஆமென் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இல்ல வேற ஒருத்தர் படிங்க. ஏன் கர்த்தராகிய நம் தம்மை கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும், அதாவது அறியாதவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு, தம்மை இந்த உலகத்திலே உண்மையாய் அவர்கள் தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் எங்க இருக்கிறாரு? சமீபமா தான் இருக்கிறாரு. நீ கூப்பிட்ட மாத்திரத்திலே சமீபமாய் வருகிறவர். இன்னைக்கு நம்ம கூட என்ன சொன்னோம்? அவரை தேடுகிறவர்கள் அவர்களை துதிப்பார்கள் இல்லையா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் படிச்சா இல்லையா, சங்கீதம் 22:26 அவரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், கண்டுபிடிப்பார்கள். அல்லேலூயா. என்னை யாராகிலும் விசுவாசித்து என்னை தேட வேண்டும் என்று சொன்னால்
தடவையாகிலும் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல, நம் எல்லாருக்கும் சமீபமாயிருக்கிறவர். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் அவருக்குள் நல்ல கவனிங்க, இதான் முக்கியம். மாம்சத்துல உண்டாக்கிட்டார் இல்லையா, மாம்சத்துல ரத்தம் இருக்கிற, ரத்தத்தினால தோன்ற பண்ணின தேவன் இங்க முடிவு சொல்றார் பாருங்க. ஏனெனில் அவருக்குள், ஏனெனில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். பிழைத்திருக்கிறோமா இல்லையா? உலகம் பிழைத்திருக்கிறதா இல்லையா? பிழைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் அசைவாடி கொண்டிருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி சொல்லி இருக்கிறாங்க. நிறைய புலவர்களை இன்னைக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறாங்க. நிறைய கவிஞர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. கடவுள் நம்மை உண்டாக்கினார், அவரால் தான் நம்ம அசைகிறோம். அதெல்லாத்தையும் சேர்த்துதான் இன்னைக்கு என்ன ஆச்சு? கிருபை வந்துச்சு. எப்படிங்க இருக்கிறாங்க? ஆண்டவருடைய கிருபையில இருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? ஆண்டவருடைய தயவுல இருக்கிறீங்க. எப்படிங்க இருக்கிற? ஏதோ ஆண்டவர் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கிறாங்க இல்லையா? அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளே நாம வாழ்கிறோம், அவருக்குள்ளே நாம இருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பிழைத்திருக்கிறது அவரால்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரம் இல்ல, எபேசியர் வாங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. அந்த அந்த ஆண்டவர் அந்த ரத்தம் சிந்தின அந்த தேவன் அல்லேலூயா நமக்கு எப்படியா இருக்கிறார் என்று சொல்லி இங்க பைபிள் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த, நல்ல கவனிங்க, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கேயோ இருந்த நான், நம்ம பாடுறோம் இல்லையா, நம்ம எங்கேயோ நான் வாழ்ந்தேன், எங்கேயோ நான் பிறந்தேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அவருடைய ரத்த கோட்டைக்குள்ள வரும்போது எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அதனால்தான் வீட்டு வாசல்ல போகும்போது கூட சரி, வெளியே போகும்போது கூட சரி, எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி போங்க. எதுவும் எந்த தீங்கும் உங்களை நம்மை தீண்டாதபடிக்கு தேவன் தம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வார். எபேசியர் இந்த இடத்துல 2:13 என்ன சொல்கிறது? தூரமாயிருந்த உங்களையும் நம்மையும் அவருடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணாராம்? நம்ம எல்லாரையும் சமீபமாய் மாற்றிவிட்டார். இயேசு சிந்தின ரத்தத்தினாலே தூரமாயிருந்த நம்மை, பரலோகத்திற்கு தூரமாயிருந்த நம்மை, பரலோக ராஜ்யத்திற்கு தூரமாயிருந்த நம்மை, பிதாவாகிய தேவனுக்கு தூரமாயிருந்த நம்மை, சத்தியத்திற்கு தூரமாயிருந்த நம்மை, விசுவாசத்திற்கு தூரமாயிருந்த நம்மை, நம்பிக்கைக்கு தூரமாயிருந்த நம்மை, ஆசீர்வாதத்திற்கு தூரமாயிருந்த நம்மை, சுக பலத்திற்கு தூரமாயிருந்த நம்மை இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டாராம்? சமீபமாய் மாற்றி விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம எல்லாரையும் மூடி வைத்து விட்டார். சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமான்பானவர்களே, அவருடைய ரத்தம் நம்ம எல்லாரையும் அவரோடு கூட சேர்த்திருக்கிறது அன்பானவர்களே. ரோமர் 5ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே பாருங்க ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் யாரோவா இருந்தோம். நீ கூட நிறைய பேர் சொல்றாங்களே, ஐயோ அவங்களா, ஐயோ அதுவா, ஐயோ அவனா அப்படின்றாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதுனால ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாங்க, மிக அருமையான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம்.
ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே இப்படி நாம் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எப்படி யார் ஆக்கப்பட்டிருக்க? நீதிமான்களாய் நம்மை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிசயமாகும். ஒரு நாள் ஆண்டவருக்கு நாம கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம், கோபம் முட்டுகிறவர்களாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களையும் நம்மையும் நீதிமான்களாய் மாற்றிவிட்டார், உத்தமர்களாய் மாற்றிவிட்டார், பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டார், பரிசுத்தவதிகளாய் மாற்றிவிட்டார், பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் நம்மை ஆண்டவர் மாற்றிவிட்டார். எத்தனை பெரிய அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. அவர் சிந்தின ரத்தத்தினாலே உங்களையும் நம்மையும் ஆண்டவர் மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அதனால தான் பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை நீங்க கேட்டு தான் இருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். பாவி பாவின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே உடைய ரத்தத்தினால வருஷம் கூட என்னை கழுவுங்க ஆண்டவரே, சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நல்ல ஆண்டவரிடத்துல விசேஷமான விசுவாசம் உள்ள ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, என் கண்ணை சுத்தம் பண்ணுங்க, என் வாயை சுத்தம் பண்ணுங்க, என் காதை சுத்தம் பண்ணுங்க, என் சிந்தனைகளை சுத்தம் பண்ணுங்க, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. நான் தவறானதை நினைக்கவே கூடாது, கெட்டதை சிந்திக்கவே கூடாது என்று சொல்லி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்போது என்ன செய்வாராம் தெரியுமா? வெளிப்படுத்தல் சீக்கிரம் வாங்க 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்கே ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ரெவல்யூஷன் கடைசி வாங்க 7ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் அனுதினமா நம்ம படிச்சிருக்கிறோம். மரண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த வசனத்தை நம்ம படிப்போம். அதுல 14வது வசனம் பாருங்க என்ன சொல்றாரு அங்கே. அதற்கு நான் அதாவது இங்க தேவதூதன் கேட்கிறார், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் இவர்கள் யார் என்று சொல்லி யோவான் இடத்துல கேட்கிறார். ஆவியினாலே நிரப்பப்பட்ட யோவான் அவர்களுக்கு சொல்றாரு, இதாவாகிய ஆண்டவரே உமக்கு தெரியாதா? ஆண்டவரே தேவதூதனே உமக்கு தெரியாதா? உமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? 7:14 அதற்கு ஆண்டவரே அது உமக்கே தெரியும் ஆண்டவரே என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளித்தவர்களாய் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பத்தியா, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார்? நீதிமான்களாய் காணப்படுகிறார்களே யார்? உத்தமர்களா இருக்கிறாங்களே யார் இவங்க? பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் இருக்கிறாங்களே யார் இவர்கள் அப்படின்னு கேட்கும் போது அங்கே பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறதுங்க. ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவான் சொல்லுகிறார், ஆவியினாலே நிரப்பப்பட்ட அவர் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு வெளித்தவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியான்மானவர்களே. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் வருகிற ஒரு சோதனையை எப்படி நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயித்தவர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு பட்டம் கொடுக்கிறார். அதுல 12ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம். 12ஆம் அதிகாரத்துல அங்கே 12வது வசனத்தை படிங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு வசனம் ஒண்ணு சொல்றாங்க. ஆகையால் நல்லா கவனிங்க, நல்லா எல்லாரும் கவனிக்கணும். ஒருத்தர் படிக்கிறாங்க, எல்லாரும் பாருங்க. பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன்
தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். பத்தியா, இன்னும் கொஞ்சம் காலத்திலே பிசாசானவனை ஆண்டவராகிய இயேசு சங்கிலிகளினால் கட்டி மகா நரகத்தில் அவனை தள்ள போகிறார். ஆக கொஞ்சம் காலத்திலே கூடுமான வரைக்கும் எல்லாரையும் வஞ்சிக்கணும், எல்லாருக்கும் தூக்கத்தை கொடுக்கணும், எல்லாருக்கும் அவிசுவாசத்தை கொடுக்கணும். யாரும் இயேசு பக்கம் வரக்கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, சிலுவை பாதைகள் போக கூடாது, தியான கூட்டத்துக்கு போக கூடாது, ஆலயங்களுக்கு போக கூடாது, சபைகளுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இன்னும் கொஞ்சம் காலம் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணிருக்கிறான்? உங்களிடத்துல இறங்கி இருக்கிறான், உங்களிடத்துல வந்திருக்கிறான். ஜாக்கிரதையா இருங்க. மிகுந்த அவன் கோபம் கொண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆண்டவர் கட்டிப்பட போறாரு, அதற்குள்ள கூடுமான வரைக்கும் யாரெல்லாம் வஞ்சிக்கணுமா, யாரெல்லாம் ஏமாத்தணுமா, யாருக்கெல்லாம் தூக்கம் கொடுக்கணுமா, யாருக்கெல்லாம் அவிசுவாசம் கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு கூட இறங்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவன நீங்கள நானே எப்படி ஜெயிக்கணுமாம் தெரியுமா? எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? அதுக்கு முன்னால் இருக்கிற வசனம் படிங்க, 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் பத்தியா, விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் எப்படியா இருக்கணும்? நாளைக்கு சாகுறேன் அப்படின்னா கூட தைரியமா இருக்கணுமா இல்லையா? சாவ கண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கிறீங்கன்னா எனக்கு லாபம், என்ன உயிரோட வச்சா உனக்கு லாபம் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, என்னை எடுத்துக்கினா நான் இன்னைக்கே பரலோகம் வந்துருவேன், ஜாலியா இருக்குவேன். ஏன்னா உயிரோட கூட வச்சினா இன்னும் கொஞ்ச நாள் நான் ஊழியம் செய்வேன், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவேன், நிறைய பேர் ஆலயத்துக்கு கூட்டின்னு வருவேன், நிறைய பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பேன், இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்ல வைக்குவேன், உனக்கு தான் ஆண்டவர் லாபம் இல்லையா? அப்படி சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். அதனால என்ன சொல்றது? மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்து போருக்கு நீங்கள் நானும் தப்பித்துக் கொள்ளும்படி தங்கள் ஜீவனையும் மாறாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். நல்ல கவனிங்க, யார் ரத்தத்தினால? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் உங்க கையில் இருக்கிற அந்த பைபிளின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், போ பிசாசே, சொல்லி பாருங்க. பிரச்சனையே போ, கடன் தொல்லையே போ, வியாதியே போ. இந்த வியாதியின் மேல அதிகாரம் இருக்கிறது நம்மளுக்கு. சொல்லலாம், காலில் இருக்கிற நோய், கைகள் இருக்கிற நோய், சரீரத்தில் இருக்கிற நோய், நமக்காக நாம ஜெபம் பண்ணலாம், மற்றவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தோம். குழப்பத்தை கொண்டு வருகிற வியாதியை கொண்டு வருகிற, பிரச்சனையை கொண்டு வருகிற, சோதனையை கொண்டு வருகிற, வேதனைகளை கொண்டு வருகிற சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு செய்யுங்க, இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லிட்டு சாப்பிடுங்க, தேவன் நமக்கு அதுல ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம், அதுல முதல் அதிகாரம் வாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் வாங்க, அதுல 6th வேர்ட், மிக அருமையான ஒரு வசனம். முதல் அதிகாரத்துல 6வது வசனம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. முதல் அதிகாரத்துல 6வது வசனம். ஒருத்தர் படிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் கேட்கலாம். படிங்க சார். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து. பத்தியா, நல்ல கவனிங்க. ரத்தம் சிந்தத்துக்கு முன்னால என்ன பண்ணாரா? இயேசு நம்ம மேல அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய
நம்மை கழுவி நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே வல்லமையும் நல்லா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால்தான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்றோம்? எல்லா துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களும் மக்கே சேருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ஆண்டுடைய பரிசுத்த கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் பைபிள் எல்லாரும் மூடி வச்சிருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் என்ற தலைப்பில கேட்ட அந்த செய்தி நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க தயவுசெய்து வீட்டுல கூட போய் ஒரு முறை படிச்சு பாருங்க, தியானம் பண்ணி பாருங்க. நிச்சயமாய் தேவன் விசேஷித்த காரியங்களை நமக்கு செய்வார். எந்த தீமை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் இயேசு சுவாமி என் கூடவே இருக்கிறார். தூரமாயிருந்த நம்மை இயேசுவின் ரத்தத்தினால் அவருக்கு சமீபமாய் மாற்றிருக்கிறார். ஆக தைரியத்தோடு கூட சொல்லுவோம், தைரியத்தோடு கூட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. சொல்லுங்க, எந்த தீங்கும் நம்மை தீண்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த தீங்கும் நம்மை தொடாது என்று அர்த்தம். தொட்டு கூட பாக்குறதுக்கு தைரியம் இல்லாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தவர்களாய் நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உபவாசம் இருக்கும்படியாய் ஆண்டவரே தைரியத்தை தந்திர, பலத்தை தந்திர, ஆரோக்கியத்தை தந்திர, விசுவாசத்தை தந்திர, நம்பிக்கை தந்திர. அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நின்று உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் பாடவும் ஜெபிக்கவும் திருவசனங்களை கேட்கவும் சொல்லவும் படிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் தாழ்த்தி தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு சரீரங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாளுக்கு நாள் மறைந்து போவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே உமக்கு சமீபமாய் எங்களை சேர்த்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி. தேவனே, நீர் யாருக்கும் தூரமானவர் அல்ல ஆண்டவரே. ஒரே ரத்தத்தினாலே எங்கள் எல்லாரையும் உண்டாக்கினமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவர். துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். ஆமென். இப்ப சொல்லுங்க, இதயத்தின் மேல் கை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த என்றைக்கு என்றைக்கும் சதாகாலமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு நம் எல்லாரோடும் கூட சமீபமாயிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசின ஒரு ஹெட்டிங் என்ன சொல்லுங்க?
இயேசுவின் ரத்தம் ஜெயம். மறந்துட்டீங்களா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த ஒரு அடிப்படையான ஒரு டாபிக்ல தேவன் நம்மோடு கூட பேசினபடியால அதன் அடிப்படையாக ஒரு பாடல் இதே ஜெபத்தோடு செய்கிறீங்களே 127 ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்யம் என்னும் அந்த அன்பினாலே இழுத்து கொண்டிரே அந்த ரத்தத்துக்கே ஜெயம் என்று சொல்லி எடுத்து பாடலாம். பாடலை 127. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க. எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நம் பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் தீர்க்கிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். ஆகவே அந்த ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தை வார்த்தை வழியாக நம்ம கேட்டோம், அதன்படி நடப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். Thank you Lord. ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. பாவங்களை மன்னிக்கும் ரத்தம், பரிசுத்தத்தை கொடுக்கும் ரத்தம், சாபங்களை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிற அந்த ரத்தத்தை குறித்து நம்ம கேட்ட அந்த செய்தியின் பிரகாரம் தேவமானவர்களே விசுவாசத்தோடு கூட அனுதினமும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். God bless you all. Jesus coming soon. Hallelujah. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம்.